செய்தியோட தலைப்பு என்னன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. செய்தி தலைப்பு என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்து அப்படின்னு போட்டுக்கிறீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. அது தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறது இல்ல. ஸ்தோத்திரம்னா என்ன? இதுல தெரியும். ஸ்தோத்திரம்னா என்ன? தேவனை மகிமைப்படுத்துறது. தேவப்பிள்ளைகளே, ஸ்தோத்திரம்னா தேவனுக்கு நன்றி செலுத்துவது. தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா தேவனுக்கு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே நன்றி, கர்த்தருக்கே நன்றி அப்படின்னு செலுத்துறது தான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திர பலிகளை நம்ம தேவனுக்கு செலுத்துறது இல்ல, தேவனுக்கு நன்றி அப்படி சொல்றது இல்ல. இன்னைக்கு ஸ்தோத்திர பலிகளை இன்னைக்கு நம்ம அநேகர் செலுத்துறதே கிடையாது. நீ ஸ்தோத்திர பலிகளை எங்க பார்த்து பைபிள் படிக்கிறதே விஷயமா இருக்குது, ஜெபம் பண்றதே பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு எனக்குள்ள பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது, எனக்குள்ள எவ்வளவு தேவைகள் இருக்கு. ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிச்சாதான் குடும்பத்துக்கு வண்டி டிவி கட்டணும், கடனை கட்டணும், பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வியாதிக்கு மாத்திரை வாங்கணும், இப்படி பல காரியங்கள் இருக்கு. இதுல எங்க போய் நம்ம தேவனை ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த? தேவ பிள்ளைகளே, அவ்வளவு காரியங்கள் வாழ்க்கையில செலுத்திடு, வாழ்க்கையை செய்து முடித்திரும். அதனால அநேகர் நீங்க ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துறது கிடையாது. அதை யாரு செலுத்துறது? ஸ்தோத்திர பலிங்கிறது வசனம் தான் ஸ்தோத்திர பலி. தேவனுக்கு நன்றி செலுத்துற ஸ்தோத்திர பலி. நீங்க அதை யாருமே செய்யறது இல்லை. சபைகள்ல வந்து ஸ்தோத்திரம் 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 சொல்றோம். ஆனா டெய்லி ஸ்தோத்திரம் செலுத்துறோமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். நான் எல்லாருமே சொல்லல, ஒரு சிலர் சொல்றேன். அப்ப தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது தேவனுக்கு நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யறாங்க. நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க தடுமாறி கீழே விழுந்துட்டீங்க, ஒருத்தர் கை தூக்கி தூக்குறாங்க, கை தூக்கி யாரும் தெரியாதவங்க கை கொடுத்து தூக்குறாங்க, ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே கை தூக்கி விட்டு திருப்பி தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே நன்றி சொன்ன வாய்தான் திருப்பி திட்டிடுவோம். எதுக்கு? நான் கை தூக்கி கீழே விழுந்தேன், கை தூக்கி நீ தூக்கி விட்டேன், தூக்கி விழுந்து திருப்பி தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அதே நன்றி சொன்ன வாய் தான் அந்த மனுஷனை திட்டும். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர், நீங்க விழுந்த நேரத்துல கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுத்திருக்கிறாரு. கை தூக்கி எடுத்து தேவனுக்கு நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம நன்றிகளை செலுத்துறது கிடையாது, ஸ்தோத்திரங்களை செய்யறது கிடையாது. நீங்க வெறுமனையா ஸ்தோத்திரம் 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 செலுத்துறதை காட்டிலும் அந்த வசனத்தை ஸ்தோத்திர பலி புத்தகத்தை வாங்கி பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஐயா வாக்கியத்துல எப்பொழுதுமே மொபைல் போன்றதுலோ இல்லையோ ஸ்தோத்திர பலி புக்கு வச்சிருப்பார். 1000 ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லி அது டெய்லி எழுந்து, ஐயா நான் வாங்கி பிரயாயத்திலிருந்து இந்த ஸ்தோத்திர பலிதான் நடத்துது, ஸ்தோத்திர பலிதான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தோத்திர பலி புத்தகத்தை நம்ம வாங்கி வச்சுக்கணும். எப்படி நம்ம விசுவாச குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், போறப்ப எப்படி ஜெபிக்கணும், வரும்போது எப்படி ஜெபிக்கணும், கத்த செய்த நன்மைக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஸ்தோத்திர பலி புத்தகத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அது விலை 15 ரூபா தான். தேவப்பிள்ளை செலுத்தி பாருங்க. பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர நேரத்துல நான் முழங்கால் படிக்கு 2000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவேன். செலுத்தி முடிச்ச பிறகு என்னத்துக்காக ஸ்தோத்திர பலி செலுத்தணும் அந்த காரியம் நடந்துடும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அது எவ்வளவோ பெரிய காரியமா இருக்கும், என்னால சமாளிக்க முடியாத காரியமா இருக்கும். ஆனா அந்த ஸ்தோத்திர பலி என் வாழ்க்கையில தேவன் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக்கிட்டு உடனே அந்த காரியங்களை அற்புதமா செய்து முடிப்பார். எனக்கு செய்கிற தேவன் தான் அவர், உங்களுக்கும் அவர் தேவனா இருக்கிறாரு. அதனால இந்த ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். அது தேவனுக்கு பிரியப்படுறார். இன்னைக்கு அதை பத்தி தான் நீங்க பார்க்க எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் என்ன பண்ணீங்க? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். உங்களை குறித்தான சித்தம் எதுனா நீங்க எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவப்பிள்ளைகளே, ஒரு காய்ச்சல் வந்து என்ன செய்யணுமா? காய்ச்சல் வந்துட்டா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு கடன் வந்துருச்சா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு வியாதி வந்துருச்சா ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன பாஸ்டர், ஒரு நன்மை தான் நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். தேவப்பிள்ளைகளே, ஒரு கஷ்டம் வந்துட்டா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றீங்களே பாஸ்டர். ஆனா சொல்ற எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுக்கு நம்ம தேவப்பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நம்ம நீங்களும்
தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஒரு தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீ எழுந்து டெய்லி காலையில எழுந்து நீங்க 1 மணி நேரம் ஸ்தோத்திரத்தை செலுத்தி பாருங்க தேவப்பிள்ளைகளே, அந்த நாள் உங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும். அப்ப தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துறீங்க? நீங்க அனைவரும் அப்படி ஸ்தோத்திர பலிகளை குறைஞ்சிருச்சு செலுத்துறது எல்லாமே. அப்ப எல்லாவற்றிலும் குறிச்சு தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். அது உங்களை குறிச்சு தேவனுடைய சித்தமா இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. எடுத்து வாசிங்க எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15 பாருங்களேன், என்ன சொல்லு பாருங்களே. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பைபிள் சொல்றது ஸ்தோத்திர பலிங்கிறது ஒரு கனிக்கு சமமாய் பைபிள் சொல்லுது. அப்போ அதை எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும், எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்ப ஒரு நேரம் மாத்திரம் அல்ல, அதை எப்போதும் தேவனுக்கு ஒரு கனியை கொடுக்கிற மாதிரி. அப்ப நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறது எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி செலுத்தணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியைகளிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும், அது பேசுற வார்த்தையா இருக்கட்டும், உங்க செயலா இருக்கட்டும், உங்க கிரியா இருக்கட்டும், என்ன காரியமா தேவப்பிள்ளைகளே, தேவனுக்கு என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்புறம் நம்ம உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் கர்த்தர் பிரியப்படுவான்னு பைபிள் சொல்லுது. அவர் பிரியப்படக்கூடிய தேவனா இருக்கிறாரு. நீங்க காணிக்கை கொடுக்கறதோ, தசமமாக கொடுக்கறதோ, சபைக்கு கொடுக்கறதோ இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் வேற. ஆனா இந்த ஸ்தோத்திர பலிகள்ல கர்த்தர் பிரியப்படுவாராமா. நீங்க ஸ்தோத்திர செலுத்துறத கர்த்தர் விரும்புவாரு. அது உதவிகளின் கனின்னு பைபிள் சொல்லுது. அது எப்போதும் நீங்க உங்களோட வார்த்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய காரியத்துல எதுலையாவது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் 145:21. சங்கீதம் 145:21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, பேரனை கொடுத்து நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீங்க என்ன காரியம் வந்தாலும் நீ தேவப்பிள்ளைகளை நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துறத கர்த்தர் விரும்புறாரு. நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிருக்காங்க, நீ செஞ்ச உதவிக்கு நன்றி. உங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கேட்கறீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல நீ திருப்பி கொடுத்துருவீங்க. அப்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா நீ சொல்லுவீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா, நீ செய்ததுக்காக நன்றி. திருப்பி நம்ம கொடுத்த பிறகு சொல்லுவோம், ஐயா அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க, இப்ப உங்களுக்கு இந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்க, நீ கொடுக்கணும்னா இந்த காரியம் நடந்திருக்காது, ஐயா ரொம்ப நன்றிங்க. கொடுக்கும் போது நன்றி சொல்லுவோம், வாங்கும் போது நன்றி சொல்லுவோம். அதை நம்ம எப்பவுமே நினைச்சு பார்ப்போம். எப்பவுமே அந்த நேரத்துல அவங்க உதவி செஞ்சாங்க, உதவி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காரியம் தேவைப்படுது. நமக்கு எப்போதுமே ஆள் உதவி செய்யறாரு, நம்ம அவருக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்க தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திர செலுத்துறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நம்ம அச்சப்படுறோம். தேவப்பிள்ளைகளே, அப்படி பாரத்தோடு ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும், கஷ்டம் இல்லாம போனாலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே எடுத்து வாசிங்க சங்கீதம் 103:2. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். இவ்வளவு காரணம் செய்யறாரு, நம்ம அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு, நோய்கள் எல்லாம் குணமாக்குறாரு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு காரியங்கள் செய்யறாரு. அப்ப நீ ஸ்தோத்திரமாக செலுத்தி பாருங்களே, கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவாரு. அப்ப தேவன் அருளியை சொல்லும்படியாக இவருக்காய் உனக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு அப்படின்னா நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளியை சொல்லும்படியாக இவருக்காய் உனக்கு ஸ்தோத்திரம்.
நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா ஆண்டவரே எனக்கு எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்க, இந்த வியாதி எனக்கு எதுக்கு அனுபவிச்சீங்க, இந்த வாழ்க்கை எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளைங்களை எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, இப்படி பல காரியங்களை குறித்து இயேசுவை நோக்கி கேள்விதான் கேட்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க ஸ்தோத்திரம் கொடுத்த மனைவிக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கொடுத்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கொடுத்த மருமகனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அவங்கனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இவங்கனால எனக்கு வேதனையும் கண்ணீரும் கவலை தான். பாருங்க, இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளே, நமக்கு என்ன பாடுகள் வந்தாலும், நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும், யார் மூலியமா என்ன கஷ்டம் வந்தாலும், சில நேரங்கள்ல நீங்கள் நானும் கோவப்பட்டுருவோம், பேசிடுவோம், இது மாதிரி ஏதாவது செஞ்சிருவோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இனி அப்படி பண்ணாதீங்க, அந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட மனைவி இருந்ததுக்காக நன்றி, இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்ததுக்காக நன்றி, இந்த வியாதிக்காக நன்றி, இந்த கடனுக்காக நன்றி. ஏன் அப்படி நன்றி செலுத்த? அதுதான் தேவன் பத்தினா எல்லாவற்றிலும் எல்லா காரியம் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்றது. நீங்க பண்ணி பாருங்க அப்படி ஸ்தோத்திரம். உங்க மனைவி உங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கட்டும், உங்கள் நேசிக்காம இருக்கட்டும், உங்க செய்ய வேண்டிய கடமை செய்யாம இருக்கட்டுமே, ஆண்டவரே தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் அப்பா அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவர் இந்த நன்றியை ஏறெடுத்து நீங்க நினைக்கிறத விட உங்க மனைவியை கத்தர் மாத்திடுவார். அல்லேலூயா. நீ நினைக்கிறத விட உங்க பிள்ளைகளை கத்தர் மாத்திடுவாரு. எனக்கு இப்படி ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு மருமகனா, இப்படி ஒரு மகனா, ஆண்டவரே அப்படி சொல்றதுனால தேவன் துக்கப்படுவார். அல்லேலூயா. தேவன் துக்கப்படுவார். நீ தந்த மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் சொல்லி பாருங்க. நீங்க அவர் சொல்லி பாருங்களே, தேவன் நீங்க என்ன மாதிரி மனைவி இருக்கணும், என்ன மாதிரி உங்க பிள்ளைங்க இருக்கணும், என்ன மாதிரி என் பிள்ளை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அதை விட ஒரு மனைவி கத்தர் மாத்திடுவார். அப்ப ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார், ஸ்தோத்திரம். அதே போல நீங்க எடுத்து வாசிங்க, அதே நீங்க கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், கொலோசியர் 4:2 பாருங்களே, எதுல விழித்திருக்கு பாருங்களே. ஸ்தோத்திரத்தில் கூடிய ஜபத்துல நம்ம விழித்திருக்கணும். படிங்களே, கொலோசியர் 4:2 சீக்கிரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்துல நம்ம விழிச்சிருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது. அப்ப பைபிள் மாற்றி எழுதிக்கலாமே, உபவாசத்தோடு நீங்க விழித்திருங்கள், வசனத்தோடு விழித்திருங்கள். ஏன் ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் அந்த வார்த்தை எழுதிட்டாங்க? அவர் ஸ்தோத்திர பலி தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தேவனுக்கு பிரியமானது. ஒரு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம் பலி செலுத்துவது தேவனுக்கு பிரியம். ஜபத்துல ஸ்தோத்திரத்தோட விழித்திருக்கணும். அது உதவிகளின் கனின்னு பைபிள் சொல்லுது. அது எப்போதும் செலுத்தணும். அல்ல கர்த்தர் பிரியப்படுவான்னு பைபிள் சொல்லுது. இத பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஸ்தோத்திர பலியில அவனுக்கு ஏற்பட்ட நிலைமைகள்ல அவன் என்ன மாதிரி ஸ்தோத்திரங்கள் செலுத்துறான்னு பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு எனக்கு வரவே இல்லை. எடுத்து வாசிங்க, யோபு 1ஆம் அதிகாரத்துல எடுங்களே பார்ப்போம். யோபு 1ஆம் அதிகாரத்துல 1 படிங்களே. யோபு 1ஆம் அதிகாரத்துல 1 படிங்களே. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். அந்த தேசத்துல பெரிய மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். மனுஷன் பெரிய மனுஷனா இருந்தான். அவனுக்கு 4 காரியம் இருந்துச்சு. அவன் உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 7 பிள்ளைங்க, 3 குமாரத்திகளும் பிறந்தாங்க. மொத்தம் 10 பிள்ளைங்க யோபுக்கு இருந்தாங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம உத்தமனா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி அதே சன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? தேவனுக்கு பயந்து வாழ்க்கை வாழ்றோமா? பொல்லாப்புக்கு விலங்கக்கூடிய மனுஷனா யோபு போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அவனுக்கு 10 குழந்தைகளை கற்றுக் கொடுத்தாரு. அவனுக்கு 7000 ஆடுகளும், 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகங்களும், 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆசீர்வாதங்கள், 7 மாடுகள், மிருக ஜீவியன்கள், 10 குழந்தைங்க, இவ்வளவு காரியம் அவனுக்கு இருந்துச்சு.
ஆனா அவ்வளவு காரியம் இருந்து அவன் பாத்தீங்கன்னா அவன் உத்தமனா வாழ்ந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். பாருங்க இவ்வளவு காரியம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு ஒரு செல்வந்தனாய் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் யோபு. ஆனா கீழே படிங்களேன், அதுல நீங்க பாத்தீங்கன்னா யாரு படிங்க, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். சாத்தான் பூமி எங்கும் சுற்றி திரிவான். கவனிங்க, உங்களை குறிச்சு சாத்தான் அவன் மேல கண்ணு வச்சுட்டே இருப்பான். அதே சாத்தான் தான் யோபு மேலே கண்ணு வைக்கிறான். ஏன் கண்ணு வைக்கிறான்? அவன் ஏன்னா அவன் உத்தமனா வாழ்ந்தான், அவன் சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து வாழ்க்கை வாழ்ந்தான், பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருந்தான். அந்த 4 காரியத்தை யோபு செய்தான். அதனால சாத்தான் யோபு மேல கண்ணு வைக்கிறான். தேவைப்படலையா? படிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் தேவனே அந்த யோபுவை குறித்து வாக்கு சொல்றாரு. ஆண்டவரே உங்களை குறிச்சு என்ன குறிச்சு தேவன் வாக்கு சொல்லணும். தேவன் ஒரு மனுஷனை குறிச்சு சொல்றாரு. பாருங்க, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் அவனை போல ஒருவரும் இல்லை. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஆண்டவர் சாத்தான சொல்லணும், என் பிள்ளை உத்தமனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், எனக்கு பயந்த பிள்ளையா வாழ்றான், ஒரு சன்மார்க்கனா இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா அவனை பார்த்து தேவன் அவனை போல என் பிள்ளைய போல ஒரு பிள்ளை பூமியில இல்ல அப்படின்னு தேவன் நம்மளை குறிச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் ஆண்டவர் பிள்ளையாய் வாழணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறோம், நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா யோசிச்சிருக்கீங்களா? எனவே நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சுல கிறிஸ்து இருக்கணும், நம்முடைய செயல்ல கிறிஸ்து இருக்கணும், நம்ம நடக்கையில கிறிஸ்து இருக்கணும், நம்ம ஒருத்தர முடியல கிறிஸ்து இருக்கணும். அப்பா அவங்க கிறிஸ்தவம், அப்பா அவங்க கிறிஸ்தவங்க. இந்த செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் கூட அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க ஊழியக்காரங்க, தேவப்பட்டங்களே. ஆனா ஆண்டு எதிர்பார்க்கணும் கொஞ்சத்துல உத்தமம், கொஞ்சத்துல நீ சன்மார்க்கன், நீ கொஞ்சத்துல நீ தேவனுக்கு பயந்து நடக்கணும், நீ கொஞ்சத்துல பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா ஒரு வாழ்க்கை வாழணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். படிக்குமா? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சொல்றான், நீங்க அவனை விருதாவை நீங்க அவனை ஆஸ்வதிக்கல, அவனை எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்க, அதனால அவன் உங்களை மறுதளிக்க மாட்டான், அவனை விட்டு விலக மாட்டான். தாத்தா இயேசு கிட்ட யோபுவை பத்தி சொல்றான். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது சமூகத்திற்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாடும் என்றார். சாத்தா சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நீ உங்களுடைய கருத்தை யோபு மேல நீ எடுத்துருங்கப்பா, எடுத்துட்டு நீ எடுத்து பாருங்க, அவன் நிச்சயமா உன் முகத்தான் தூஷிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சாத்தா பாருங்க, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடுவுல யோபு இருக்கிறான். அதே போல இயேசுப்பாவுக்கும் பிசாசுக்கும் நீங்கள் நான் நடுவில் இருக்கிறோம். அவன் நம்மளை குறித்து குற்றப்படுத்துவான், ஆனா இயேசு நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். என் புள்ள அவன் உத்தமனா, கொஞ்சத்துல உத்தமமா இருக்காயா, அவன் கொஞ்சத்துல தேவனுக்கு பயப்படுறான், கொஞ்சத்துல சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்றான், கொஞ்சத்துல பொல்லாப்பு விலகிற மனுஷனா இருக்கிறான், அவனை அநேகத்துக்கு அதிபதியா மாத்துவன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மளை குறிச்சு பிசாசுட்ட சொல்லணும். இந்த நாளில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீங்களும் நானும் இனிமேல் வாழணும் ஆண்டவர் விரும்புகிறார். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் படியுமா?
கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். சாத்தான் சாத்தான் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, யோபு உன் கரங்கள் இருக்கிறான்ப்பா, நீ அவனை என்ன வேணா பண்ணு, அவன் ஜீவனை மாத்திரம் தொடாத, நீ என்ன வேணா பண்ணிப்பாரு, என் புள்ள என்னை விட்டு தூசிக்க மாட்டான், என்னை விட்டு விலக மாட்டான், என்னை விட்டு பின்வாங்கி போக மாட்டான், அவனை குறிச்சு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாத்தானுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கிறாரு. சாத்தானு கிளம்பி வரான். கிளம்பி வந்த போய் நடக்குது பாருங்க, படிங்களே. ஒரு நாள் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. வேலையாட்கள், ஆடுகள், பிள்ளைகள் எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அந்த ஒருவர் மாத்திரம் தப்பி வந்து சொல்றது காரணம் என்ன தெரியுமா? அவன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு மாத்திரம் ஒருத்தர் மாத்திரம் வந்து யோபோன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா யோபோட பதில கடைசியா நம்ம பார்ப்போம். படிங்களே. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, இங்கதான் யோபுடைய குணாங்கள் வருது. குணாங்கள் பார்க்க முடியும். பிள்ளைகள் எல்லாம் மறைச்சிருச்சு, 6 மாடுகள் போயிருச்சு, அவனுக்கு இருந்ததெல்லாம் போயிருச்சு. அப்ப அவன் மகன் எழுந்து பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைல அவன் புலம்புல, அவன் அழுத, ஒண்ணுமே செய்யல. அவன் சொன்ன பதில் தான் வியப்புக்குரிய காரியமா இருந்துச்சு. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுல எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் சின்ன பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யணும்? நம்ம நாவல் என்ன வருது? புலம்பல் வருது, வேதனை வருது, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு வியாதி இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு நெருக்கடி இருக்கு, என் மனைவி நிமித்தமா நெருக்கடி, பிள்ளை நிமித்தமா நெருக்கடி, ஒரு பிரச்சனையை முடிச்சா அடுத்த பிரச்சனை. அவனுக்கு இருந்த அவ்வளவு பெரிய பணக்காரன், அவனை குறிச்சு தேவனே யோபுக்கு தேவனே உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனை பொல்லாப்பு விலகிற மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சாத்தான சொல்றாரு, நீ என்ன வேணா பையன் செய், என் பிள்ளைய செய், அவன் ஜீவனை மாத்திரம் தொடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆர்டர் கொடுத்து இயேசு விட்டு ஆர்டர் வாங்கிட்டு பிசாசு வந்து அவன் 10 பிள்ளைங்க, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். எல்லாத்தையும் அழிச்சு, ஆனாலும் யோபுவை குறிச்சு புலம்புல, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க? ஆனா ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் செய்யலன்னு தெரியும். ஆண்டவர் செய்யலன்னு யோபுவுக்கு நன்றாய் தெரியும். இதெல்லாம் பிசாசு செய்யறான். அந்த இடத்துல தேவப்படங்களே, யோபு ஆண்டவரை தூசிக்கல. தாயிடத்துல நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா அவரிடத்துக்கு நான் திரும்புவேன். அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வேதனையின் மத்தியில கூட கர்த்தருக்கு அவன் ஸ்தோத்திரம் செலுத்துறான். நீங்க எத்தனை பேர் அப்படி வேதனை மத்தியில ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க? எத்தனை பேர் அப்படி ஸ்தோத்திர பலியில ஏறெடுக்கிறீங்க? கர்த்தரை அன்பு செலுத்தினான்.
என் பிள்ளைங்க இறந்து போனதுக்காக நன்றி, ஆடு மாடுகள் போனதுக்காக நன்றி, எல்லாம் என்னை விட்டு கடந்து போனதுக்காக நன்றி. மனைவியும் கடந்து போயிட்டா, மனைவியும் எப்ப இன்னமா தேவன் நம்பிட்டு இருக்கிற தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டுருமையா. நீங்க அநேகருக்கு மனைவி ஒரு பெரிய அப்படி ஒரு பாரமா நீங்க இருக்கலாம். தேவப்பிள்ளைகளே, மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டு நன்றி செலுத்தினான், அனைவரும் நமக்கு நன்றி. அவன் எதுவுமே புலம்பல. இது எல்லாத்துக்கும் யோபு பாவம் செய்யவும் இல்ல, தேவனை குறை சொல்லவும் இல்ல. நீயா எப்படி இருக்கிறோம்? தேவப்பிள்ளைங்களே, எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்மளாம் முயற்சிக்கிறோம். இந்த முயற்சிகள் நம்ம தோத்து போயிடுறோம். தோத்து போயிட்டு கடைசியில நம்ம கடைசியா கத்துட்ட வரோம். ஆனா இவன் அவனுடைய காரியத்துல எல்லாத்தையும் இழந்தான். சடனா அடுத்தடுத்தா பிரச்சனை எல்லாத்தையும் இழந்துட்டு கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான். நமக்கு நன்மை செஞ்சாதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் ஆண்டவர் நமக்கு நன்மை, அவனை பத்தின நன்மையை செஞ்சுட்டு இருக்காரு. விசாலத்தான் தீமை உண்டாக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த இடத்துல இயேசுவை விட்டுத்தானபடிக்கு நமக்கு நன்றி சொல்லி பாருங்க பார்ப்போம். ஒரு குழந்தை இல்லையா, உங்க வயிற்றுல நீங்க கை வச்சு கத்தாவே குட்ட குழந்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. திருமணம் ஆகலையா, என் பிள்ளைக்கு திருமணம் ஆனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியா, உமக்கு நன்றி. தந்த வீட்டுக்காக நன்றி, தந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், தந்த மருமகனுக்காக ஸ்தோத்திரம், தந்த பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் செலுத்தி பாருங்களே, அவங்கனால உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை. அவங்கனால உங்களுக்கு வேதனை கண்ணீர் மாத்திரம், நீங்க ஸ்தோத்திர பலி மாத்திரம் நீ செலுத்தி பாருங்க. எல்லாவற்றை குறிச்சு நம்ம ஆண்டவர்களை செய்யணுமா, ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அவர் நன்மை செஞ்சாலும் ஸ்தோத்திரம், அவர் நமக்கு சில நேரங்களில் நமக்கு சில பாடுகளை அனுபவிச்சாலும் ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நீ செலுத்தி பாரு. தேவைப்படுகளே, ஆண்டவர் நிச்சயமா வகைப்படுவாரு. அதைத்தான் யோபு செஞ்சான். என் தேவனை நான் ஒரு காலமும் எதை இழந்தாலும் நான் இயேசு விலக மாட்டேன். என்னை விட்டு எல்லாம் போனாலும் அதை பத்தி கவலை இல்லை. உடம்பு முழுவதும் கட்டி வந்துருச்சு, அவன் நண்பர்கள் எல்லாம் காயப்படுத்தினாங்க. ஆனாலும் சொல்றான் யோபு 23 நான் போகும் வழி அவன் அறிவாருப்பா. நான் சோதிக்கப்பட்ட பற்றி நான் பொன்னாக விலங்குவேன், பொன்னாக நான் ஜொலிப்பாண்டவரே. அதான் அந்த உத்தமத்துல நான் உறுதியா நின்னான். கடைசி மணி உத்தமத்துல அவன் உறுதியா நின்னான். அதனால தேவன வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் தடைபடல. கடைசி முடிக்க உத்தமத்துல உறுதியா இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை மாத்திரம் செலுத்திக்கிட்டே இருந்தான். கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் செலுத்திக்கிட்டே இருந்தான். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, யோபோ போல நான் உத்தமனா ஒரு வாழ்க்கை வாழலப்பா. யோபோ போல ஒரு சன்மார்க்கனா ஒரு வாழ்க்கை வாழலப்பா. யோபோ போல தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழலப்பா. யோபோ போல கொல்லாப்புக்கு விலகி ஒரு வாழ்க்கை வாழலப்பா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஏதோ ஒரு மனுஷனா இந்த பூமியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் பலவிதமான நெருக்க வந்துருச்சு. உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு நீங்க வேற சொல்லுங்கப்பா. எனக்கும் யோபோ போல பிரச்சனைகள் இல்லை. அதை விட ஆண்டவரே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆண்டவர் பார்வைக்கு அது பெரிய பிரச்சனை. ஆண்டவரே, உங்களுடைய பார்வைக்கு அது லேசான காரியம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது பைபிள் சொல்வது எல்லாவற்றையும் குறித்து உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளில் தேவன் புரியப்படுறாரு. எல்லா காரியத்தை குறித்து நீ ஸ்தோத்திரம் பண்ணு, அது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று பைபிள் சொல்லுது. அந்த பிரியமான காரியத்தை தான் யோபு கர்த்தாவே அவன் எல்லா விதத்தையும் இழந்து போனான். அவனுக்கு பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்தான். அவனுக்கு கர்த்தாவே இத்தனை ஆசீர்வாதங்களை நீங்க தந்திருந்தீங்கப்பா. ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலை ஆட்கள் கர்த்தாவே. ஆனாலும் அவன் உத்தமனாய் வாழ்ந்தான், சன்மார்க்கனாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், பொல்லாப்பும் விலகக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். ஆண்டவரே, யோபு குறித்து பிசாசு இடத்துல தேவன் சாட்சி சொன்னீரப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு பிசாசு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் நடுவுல நாங்க இருக்கிறோமப்பா. நாங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம்? எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு நாங்க சொல்றோம், வாயிலிருந்து வருவது இந்த வாழ்க்கையை எதற்கு அமைச்சீங்கப்பா? இந்த மனைவி எதற்கு கொடுத்தீங்க? இந்த பிள்ளைங்களை எதற்கு நீங்க தந்தீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. எனக்கு இப்படிப்பட்ட வியாதனையா, இப்படிப்பட்ட கண்ணீர் பள்ளத்தாக்கில வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆண்டவரே, இப்படி தேவைப்படுதலே. ஆண்டு சொல்றாரு, நன்மையானாலும் நீ ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு கஷ்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, நீ எதை இழந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. யோபு தன்னோட ஜீவனே போனாலும் அதை பத்தி கவலை இல்லை.
யோபுவோட ஆண்டு சொல்ற மனைவி இடத்துல, யோபுவோட மனைவி இடத்துல ஸ்தோத்திரம், பைத்தியக்காரிய போல பேசுறியே, இயேசுவிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. தாயிடத்தில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா அவரை திரும்புவேன். அவர் கொடுத்தாரு, அவரு எடுத்தாரு, அவருக்கே ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளையே எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஸ்தோத்திரம்? இந்த வியாதியை கத்தரை அனுபவிச்சாரு, இந்த கஷ்டத்தை கத்தரை அனுபவிச்சாரு, இந்த நன்மையை கத்தர் கொடுத்தாரு, இந்த பாலிய கத்தர் கொடுத்தாரு. கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுக்கு தெரியும் இது கர்த்தர் கொடுக்கல, பிசாசு தான் கொடுத்தான் என்று. ஆனாலும் என் தேவனை யோபு பிசாசுக்கு முன்னாடி தலை குனிய விடல. தேவப்படுகளே, நீங்களும் நானும் இயேசுவ நமக்கா ஜீவன் தந்தவர, கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டவர, ஸ்தோத்திரம், முள்முடி சூடினார், கால்கள் கைகள் ஆணிகள் அடிச்சாங்க, 39 சவுக்கடிகள் அடிச்சாங்க, காரி உமிழ்ந்தாங்க. ஆண்டவரே, நாங்க அநேக நேரங்களில நீ செய்திருக்கிற நன்மைகளை மறந்து வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நமக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணாம என் நாவுகளில் இருந்து வருவது வேதனை, புலம்பல். ஆண்டவரே, யோபு வாழ்க்கையில எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வருவது குறை சொல்லுகிறோம், இயேசுவை குறை சொல்லுகிறோம். எனக்கு வேலை இருக்குது, ரொம்ப பிஸியா இருக்கேன். இயேசு பிஸியா இருந்தானா தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நான் இந்த பூமியில வாழவே முடியாது. அவர் பிஸியா இருந்தார். என் பிள்ளை ஜெபிக்கல, துதிக்கல, என்ன ஸ்தோத்திரம் பண்ணல, உபவாசம் பண்ணல, எனக்கு பிரியமான வழிகளை நடக்கல, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அவர் சித்தம்னு பைபிள் சொல்லுது. அதை என் பிள்ளை செலுத்தல அப்படின்னு சொல்லி இயேசு பிஸியா இருந்தார்னா தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நான் இன்னைக்கு உயிரோட பூமி மேல இருக்க முடியாது. மண்ணுக்குள்ள என்றோ நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். கர்த்தர் உங்களை என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்க ஒப்புரவாங்க. எது நடந்தாலும் ஆண்டவரே நான் நீ கொலை சொல்ல மாட்டேன், என் உதட்டளவு கூட தேவனை தூசிக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் நிர்வாணியா வந்தேன். தேவப்பிள்ளைகள், நீங்கள் நான் ஒண்ணும் கொண்டு போக போறது தேவப்பிள்ளைகளே, நம்மளுடைய வீடை கொண்டு போக போறது இல்ல, நம்ம நகையை கொண்டு போக போறது இல்ல, நம்ம பணத்தை கொண்டு போக போறது இல்ல. அப்பா ஸ்தோத்திரம், நம்ம சம்பாதித்த எதையும் ஒரு திருக கூட நீங்க கொண்டு போக முடியாது. கர்த்தர் கொடுத்தார், இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கேட்கும் பொழுது இந்த ஆண்டவரே இதெல்லாம் உமக்குரியது, நான் சம்பாதிக்கல, என் பலத்துல வரல, என் பராக்கிரமம் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் நீங்க கொடுத்துதாப்பா, உமக்கு நீங்க எனக்கா சீனையே கொடுத்தீங்கப்பா, இது உமக்கானது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாரையா, கர்த்தர் எடுத்தாரையா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு 2 நிமிடம் அப்படியே வாய்களை விரிவாய் தந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, அப்படியே ஸ்தோத்திர பலி செலுத்துவோமா. 2 நிமிடம் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆனதாவே உமக்கு மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எஜமானே உமக்கு ஸ்தோத்திரம், மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மக்கு சோதிரோம், யெகோவா சம்பா மக்கு சோதிரோம், யெகோவா நிசியே மக்கு சோதிரோம், எங்கள் பாதுகாவலே மக்கு சோதிரோம், எங்கள் மத்தியஸ்தரே மக்கு சோதிரோம், எங்கள் நடத்துகிறவரே மக்கு சோதிரோம், எங்களை தாங்குகிறவரே மக்கு சோதிரோம், எங்கள் தப்புவிக்கிறவரே மக்கு சோதிரோம், புது எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவரே மக்கு சோதிரோம், எங்களை சோதிரம் போஷிக்கிறவரே மக்கு சோதிரோம். ஆண்டவரே மக்கு சோதிரோம், உமக்கு சோதிரோம், உமக்கு சோதிரோம். தந்த மனைவிக்காய் சோதிரோம், தந்த மகனுக்காய் சோதிரோம், தந்த பிள்ளைக்காய் சோதிரோம், தந்த பேர பிள்ளைகளுக்காய் சோதிரோம், தந்த கால்களுக்காய் சோதிரோம், தந்த கைகளுக்காய் சோதிரோம், தந்த கண்களுக்காய் சோதிரோம், தந்த செவிக்காய் சோதிரோம், தந்த நாவுகளுக்காய் சோதிரோம். ஒவ்வொரு அவைகளை பாதுகாக்கிறவரே மக்கு சோதிரோம், இங்க நடக்க வைக்கிறவரே மக்கு சோதிரோம், எங்களை விழுந்த இடத்துல நிம்மதி செய்கிறவரே மக்கு சோதிரோம், என் கொம்பை காண்டமகத்தை கொம்பை போல உயர்த்துகிறவரே மக்கு சோதிரோம், இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்க நெருங்கிற
நாளிலும் இதாவது சொன்னவரே உமக்கு சோதனம், எங்களை மறக்காதவரே உமக்கு சோதனம், எங்களை நேசிக்கிறவரே உமக்கு சோதனம், தப்புதங்களை 7-70 முறை மன்னிக்கிறவரே உமக்கு சோதனம், உமக்கு சோதனம். யோபு போல இழந்தாலும் உமக்கு சோதனம் ஆண்டவரே, இருந்தாலும் உமக்கு சோதனம், நாங்கள் இறந்தாலும் உமக்கு சோதனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாயம். உமக்கு சோதனம் ஆண்டவரே, உமக்கு சோதனம் ஆண்டவரே, உமக்கு சோதனம் ஆண்டவரே, உமக்கு சோதனம். இனிய முழங்கால் முடங்கும், உமக்கு சோதனம். நாமி யாவி தேவனை துதிக்கும், உமக்கு சோதனம். இனி நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தக்கூடிய பிள்ளையா என்னை மாற்றுவதற்காய் உமக்கு சோதனம் ஆண்டவரே.